வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேசுகிறோன்னா ஒரு திருட்டு குடும்பத்தை பற்றி தான் பேசுகிறோம். அந்த திருட்டு குடும்பம் யாருன்னா நம்ம பொய்கார இலவசமாக பொய்காரி காயத்ரி அம்மையாருமே. ஏன் இவங்களுக்கு திருட்டு குடும்பம்னு சொல்கிறேன்னா, நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒன்று போடுறேன், நீங்களே பார்த்துங்க. என்னோடய சேனலுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஆல்ரெடி அவர்கிட்ட 2300 கொடுத்து மருந்து வாங்கினார். இப்போ ஃபோன் பண்ணியிருப்பாராட்டுக்குது 2800 சொல்கிறாராட்டுக்குது. நீங்களே பார்த்துக்குங்க. அதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு திருட்டு ஃபேமிலியை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மக்களை காப்பாற்றுறோங்க, குடியில்லாத மாநிலமாக மாற்றுறோம், குடியில்லாதவங்கள நாங்கள் திருத்தி வழிக்கு கொண்டு வர்றோம். திருப்பூரில் இன்றைக்கி குடியார் இருக்க மாட்டாங்க, பெருமாநல்லூர் குடியார் இருக்க மாட்டாங்க, ஈரோடில் குடியார் இருக்க மாட்டாங்க, கோயம்புத்தூரில் குடியார் இருக்க மாட்டாங்க, பொள்ளாச்சியில் குடியார் இருக்க மாட்டாங்க, ஃபாரினில் குடியார் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறதாருன்னா இந்த பொய்காரி இளவரசனமாக பொய்காரி காயத்ரி அம்மையாரும். அதாவது அந்த மருந்தோட விலை, ஒரிஜினல் விலை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 750, சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. அந்த மருந்தை வாங்குறாரு. அந்த மருந்து வாங்கி யூடியூப்பில் விலை சொல்ல மாட்டார். யூடியூப்பில் விலை சொன்னால் பல பேர் பல கேள்வி கேட்பாங்க. இவங்களோட பித்தலாட்டம் தெரிஞ்சிடும். வாட்ஸ்அப் வாங்க மாம்பார், ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணவங்களுக்கு 2000, கொஞ்சம் இழிச்ச வாங்கினாந்தா 10,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட பித்தலாட்ட ஃபேமிலி. அதாவது உழைச்சி சம்பாதிக்கணுங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கலாம், கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலாம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் இத்தனை நாள் யூடியூப்பில் ரன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ யூடியூப்பில் இவங்க வீடியோ போகாது. எப்படி முக்கி போட்டாலும் மாதம் 40,000. ஆனால் இந்த மருந்தை ஒரு 2 பேர்த்துக்கு கொடுத்தாரு. அந்த 2 பேர்த்துக்கு கொடுக்கும்போது இது நான் கூட என்னமோ இவர் தியாகம் பண்ணுறாரு, மக்களை காப்பாற்றாருன்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா அதில் நல்ல லாபம் கிடச்சிக்குது. இதுவே நம்ம ஒரு தொழிலாக பண்ணால் அந்த நம்ம எதை சொன்னாலும் வாங்கி திங்கிற ஒரு முட்டாள் சப்ஸ்கிரைபர் ஏமாளி இருக்கிறாங்க. அந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் சொத்தை குவிச்சிடலாம். ஏன்னா நம்ம உழைச்சிடலாம். எந்த ஜென்மத்திலும் நம்ம உழைக்க முடியாது. அந்த பொய்காரி காயத்ரி அம்மையார் அந்த மாதிரி ஒரு மனைவி ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா எந்த ஒரு கணவருமே மடச்சோம்பேறியாக தான் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. இந்த காயத்ரி அம்மையார் இளவரசனுக்கு 2வது மனைவி. ஆல்ரெடி இளவரசனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க யூடியூப்பில், எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டாங்க. இளவரசன் மேலே ஒரு வழக்கு இருக்குது, கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது, அதை பற்றியும் சொல்ல மாட்டாங்க. அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் காசு வேணும். அந்த காசு வேணுன்னா உழைக்கக்கூடாது. எப்படியாவது மக்கள்கிட்ட சோப்பு போட்டு வாய்ஸ் நோட்ஸ் பண்ணி மக்களை காப்பாற்றியாச்சுங்க. எவ்வளோ சந்தோஷமாக்குது. என்ன சந்தோஷம்னா, மக்களை ஏமாற்றின சந்தோஷம். அதாவது இப்படி மக்களை ஏமாற்றக்கூடாது. அந்த ஏமாளி மக்களுக்கு சுத்த அறிவு, சுய அறிவு, பொது அறிவு, புத்தி எதுவும் கிடையாது. திருப்பி கிட்டத்தட்ட 30 வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த மருந்துனால் குடியிலேருந்து மீள்க முடியும்னு கேட்டால், தமிழகமே இந்த மருந்து சாப்பிட்டா குடியிலேருந்து மீளாமே. இவருக்கு யாராச்சும் ஒரு ஜனாதிபதியோ பிரதமர் முதலமைச்சராக கூப்பிட்டு அவார்டு கொடுங்க, இல்லைன்னா மதுவிலக்கில் இவரை கொண்டு உட்கார வைங்க. தமிழ்நாட்டிலேருந்து விடுவடலான் தான் இவரோட எண்ணம். ஆனால் பேசுகிறது பூரா பச்சை பொய். கணவன் மனைவி வீட்டில் உட்காந்து மருந்து சேல்ஸ் பண்ணி பித்தலாட்டம். மக்களுக்கு, பாவப்பட்ட மக்கள்கிட்ட 2000, 2500, 5000 இதெல்லாம் பார்த்து கொள்ளை அடிச்சுட்டு இந்த வருமானத்தில் வயிறு வாய் திங்கிறாங்க, குழந்தை வளர்க்குறாங்க. இப்படியெல்லாம் மளிகை சாமானத்துலேருந்து வீட்டு வாடகையிலேருந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறது. எப்படின்னா மக்கள்கிட்ட ஏமாற்றி ஈட்டுக்கிற அந்த காசில் தான். இந்த காசு கண்டிப்பாக இவங்களுக்கு அகல பாதாளத்தில் கொண்டு போகும். பாவத்துக்கு மேல் பாவம் பண்ணி ஒரு வழியாக ஆக போகிறாங்க. உண்மையில அதுதான். என்ன ஏதுன்னு தெரியாமல் அது வாங்குறாங்க. நிறைய பேர் எப்படியாவது நம்ம வீட்டில் ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்கிறாரு, அவங்கள எப்படியாவது விடுபடலாம் தான் இந்த மருந்து வாங்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்டேயே அதாவது 2500, 3000, 5000 இதெல்லாம் வருமானம் கொள்ளையடிச்சிட்டு ஈட்டுக்கிற ஒரு மோசமான பண தரித்திர தம்பதியில் தான் நாம் அது சொல்லணும். அதாவது ஒரு 100 ரூபா எச்சு வச்சு வாங்கினா பரவாயில்லைங்க. ஒவ்வொரு மருந்துக்குமே 1800, 2000, 2500 எச்சு வச்சு வாங்கிட்டு எனக்கு தூங்குறதுக்கு டைம் இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப் வாங்க எல்லாத்தையும் நான் காப்பாற்றுறேன். எவ்வளோ சந்தோஷமாக்குது தெரியுங்களா? மக்களை ஏமாற்றிட்டு எவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இவர் பெரிய தியாகி. அப்புறம் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த மருந்து வாங்கி கொடுத்தா உங்களுக்கு என்ன பலன் கேட்டுக்கிறேன். கடமை செயல் பலனை எதிர்பார்க்காத அப்படின்ட்டு ஒரு பொய்காரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேர் உட்காந்துட்டு நேற்று பேசியிருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாகன்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா புத்தரோட போட்டோ வச்சுக்கிறாங்க. அந்த புத்தரோட போட்டோ வச்சு ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு மோசடி தம்பதிகள் தான் இவங்களை நான் சொல்லணும்.
அதாவது சாதாரண ஒரு ஆட்டோ தொழிலாளர்கிட்டே ஏமாற்றிக்கிறானே, இந்த ஆளெல்லாம் உருப்படுவாருன்னு கேட்டால் சத்தியமும் உருப்பட மாட்டார். எத்தனை பேர்த்த ஏமாற்றி இந்த சொத்தை குவிக்கிறாரு. இந்த ஏமாத்தினவளுக்கு கண்டிப்பாக என்ன நிலைமைங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பல பேரை ஏமாத்தினா அவன் வந்து அகல பாதாளத்துக்கு போவாங்க. அதே மாதிரி தான் சொல்கிறேங்க, நம்ம பொய்கார இளவரசனுமே பொய்காரி காயத்திரியுமே அகல பாதாளத்துக்கு போவாங்க. இந்த பாவம் யார் மேலே போய் சேருன்னா அந்த குழந்தை மேல் தான் போய் சேரும். அவங்க வீட்டில் ஒரு அறிவுள்ள குழந்தை இருக்குதுங்க. அந்த குழந்தைக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு 2000 3000 வச்சு கொள்ளையடிச்சிட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதமாக ஈட்டிகிட்டு இருக்கிற ஒரு தம்பதிகள் தான். யாராவது ஒருத்தர் போய் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்க அம்மா போய் அவங்க கலெக்டர் ஆஃபீஸ், அவங்க அம்மா தான் அரசு வேலையில் இருக்குல்ல, என் பையன் சமூக சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க, மக்களை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கலெக்டர்கிட்ட கொடுத்தேன்னா கலெக்டர் கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சுதந்திர தினம் ஆகஸ்ட் 10க்கெல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க. நம்ம இளவரசன் என்கிற பொய்காரனுக்கும் காயத்ரி என்கிற பொய்காரிக்கும் அவார்டு கொடுக்கலாம். கலெக்டர் அந்த வீடியோ பார்த்தாருன்னா காரி துப்பிடுவாங்க. யார் கேட்டு இவர் இந்த மருந்து சேல்ஸ் பண்ணுறாரு, இந்த மருந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு எப்படி அனுமதி அப்படின்ட்டு தோண்டுவாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் விரைவில் காவல்துறையுடன் பிடி வருவார்கள். என்ன மருந்து ஏது மருந்து எதுனே தெரியாமல் வாங்கி திங்கிறாங்க பாருங்க. அவங்க உண்மையிலுமே முட்டாள்கள், கோமாளிகள். ஒரு மருந்து வாங்கும்போது டிஸ்கிரிப்ஷன் சீட்டில் அது எதுக்குண்டான மருந்து, அந்த மருந்து உடம்பில் சாப்பிட்டா அது வந்து உடம்பு சைடு எஃபெக்ட் வருமா வராதா என்ன ஏதுன்னு தெரியாமல் முட்டாள் மாதிரி வாங்கி திங்கிறாங்க பாருங்க. அது 1000 ரூபா மருந்தை 2800 3000 வாங்குறாங்க. அவங்கள மாதிரி ஒரு கோமாளிகளை நான் வந்து இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு மருந்து வாங்குறதுக்கு 1000 டைம் யோசித்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் அந்த பொய்கார இளவரசங்கிட்டுமே பொய்கார காயத்ரி இருக்கட்டுமே மருந்து வாங்குறாங்க பாருங்க. அவங்கள பாருங்கள் உட்காந்து என்ன வேலை பண்ணி கூகுள் அட்ரஸ் தெரியலையாமா. அட்ரஸ் தெரியாமல் தான் கூகுள் மருந்து சப்ளை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இலவசம் பேசுகிற பொய்க்கு ஒரு அளவே இல்லை. உலகமாக பொய்காரணுமா உலகமாக பொய்காரின்னு நம்ம ஒரு அவார்டு கொடுக்கோன்னா இந்த 2 மோசடி தம்பதிகளை கொடுக்கலாம். மக்களை வந்து ஏமாற்றிட்டு என்னென்ன பில்டப் பாருங்கள். நாங்கள் சாதிச்சிட்டோம், நாங்கள் காப்பாற்றிட்டோம், மக்களை காப்பாற்றிட்டோம், மக்களை மீட்டுட்டோம். ஆனால் எந்த மக்களுமே வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லலை. இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட 45 நாளுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டுன்னு அந்த டாக்டர் சொன்னார். 10 நாள்லேயே இவருக்கு எப்படி ரிசல்ட் வந்தது இதுலேருந்தே தெரியலையா இவங்க மோசடி பண்ணுறது. ஆனால் தயவு செய்து இவர்கிட்ட யாருமே அதிக விலை கொடுத்து மருந்து வாங்காதீங்க. அந்த மருந்துனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பார்ட் டைம் தான். ஒரு காய்ச்சல் வந்து எப்படி மாத்திரை சாப்பிடுவீங்க, அப்புறம் காய்ச்சல் வராதா? அதே மாதிரி தான் அந்த குடிக்குன்னு ஒரு மருந்து இந்தியாவிலே கண்டுபிடிக்கல. இவர் ஒரு வடி மேலே போய் சிகரெட் அடிச்சிருந்தாலுமே 5 பாக்கெட் இது குடிச்சின்னா சிகரெட் அடிக்க மாட்டார் அப்படிங்கிறது. இதை சொல்கிறவராருன்னா பெட்டியாக சிகரெட்டுமே வாயிலையுமே புகையிலையும் வச்சுட்டு போதை போட்டு சுற்றிட்டு இருக்கிறது. இளவரசா குடி நிறுத்திட்டாருன்னு கேட்டால் அது அவங்க முட்டாள் மக்களுக்கு தான் தெரியும். ஆனால் இன்னும் அந்த குடி நிறுத்தலை. இந்த மருந்து சாப்பிட்டு பல டைம் போதையை போட்டு சுற்றி வீட்டில் ரகலை பண்ணவர் தான் போதையரசன் இளவரசன் என்கிற பொய்காரன். தயவு செய்து இளவரசர்கள் யாருக்குன்னு மருந்து வாங்க. அந்த மருந்து வாங்கணுன்னா நீ கூகுளில் போய் அமேசானில் இருக்குது, மீஷோ ஆப்பிள் இருக்குது, சுரணா தான் அந்த மருந்து எல்லோ கலர் பேக்கெட்டு 750 ரூபா தான். அப்படி இல்லைன்னா சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் போங்க. அணு ஹாஸ்பிட்டலில் போய் வாங்குங்க. அதை விட்டு போட்டு இவர்கிட்ட போய் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து எங்ககிட்ட மருந்து வாங்குங்கன்ட்டு கூவி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு சோம்பேறி மூக்கை. இவர்கிட்ட மருந்து வாங்காதீங்க. தயவு செய்து சத்தியமங்கலம் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்க. உங்கள் உடம்புல 1008 பிரச்சனை இருக்கும். அந்த 1008 பிரச்சனையில் இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட் இப்போ வராதுங்க, இன்னொரு மாதங்களுக்கு கையோ காலோ வராமல் போகும். அதுதான் உண்மை. பல யூடியூப்பில் நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க, அந்த மருந்து சாப்பிட்டு கை வராமல் போச்சு, இந்த மருந்து சாப்பிட்டு கை வராமல் போச்சுன்னு நீங்கள் ஒப்பாரி வைக்கிறது விட்டு போட்டு தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு அறிவில்லாத படிப்பறிவு இல்லாத ஒரு முட்டாள்கிட்ட மருந்து வாங்கி ஏமாறாதீர்கள். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கு மேலே ஏமாறுறது உங்கள் இஷ்டம். இவனை வந்து லட்சாதிபதி ஆக்காதீங்க. மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு லட்சாதிபதியாக்கிறது தான் இவனோட பழைய. உழைக்கவே கூடாது, மக்களை ஏமாற்றணும். நாள்தோறும் பொய்யை சொல்லி ஏமாற்றணும். இப்போ வீடியோவெல்லாம் வராது, இளவரசனோட சேனலில் வீடியோவெல்லாம் வராது. நாளைக்கு பார்த்து திடீர்னு ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு வீடியோ போடுவார். மொத்தத்தில் இந்த மாதிரி ஏமாற்று மோசடி தம்பதிகளை எந்த யூடியூப்லையும் பார்க்க முடியாது. இவர்கிட்ட மருந்து வாங்க ஏமாறியவர்கள் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் இந்த மருந்து கடைக்கு போய் வாங்கி கம்மி விலையில் வாங்கிக்கிங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.